ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுமா சார், இவங்க பேரு விஜயலட்சுமி. தேனில இருந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் சென்னைக்கு வந்து செட்டில் ஆனாங்க. என் வீட்டுக்கு எதிர் வீட்டுல குடியிருக்காங்க. சிங்கிள் பேரண்ட். ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க பொண்ணோட படிப்பு செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அர்ஜென்ட்டா 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும் சார். என்னம்மா திடீர்னு இப்படி கேக்குற? நான் வேற பைனான்ஸ் விடுறதே கொஞ்ச நாளா நிப்பாட்டி வச்சிருக்கேம்மா. என் பொண்ணுக்கு கல்யாணம்மா. நல்ல பெரிய இடத்து மாப்பிள்ள, நிறைய செலவு இருக்கு. இப்பெல்லாம் வசூல் தாமா பண்ணிட்டு இருக்கேன். நானே உன்கிட்ட கொடுத்த காசை திரும்ப கேட்கலான்னு இருந்தேன். சரி, விஷயம் தெரிஞ்சு நீயே என்கிட்ட வாங்கின காசை திரும்ப கொடுக்க வந்திருக்கியோன்னு நினைச்சேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் உங்களை தான் நம்பி வந்தேன். சாரிம்மா, தப்பா எடுத்துக்காத. என் சூழ்நிலை தான். நீ வேற எங்கேயாவது வேணா கேட்டு பாருமா. சரிங்க சார், வரோம். சரி, போயிட்டு வாங்கம்மா. வாங்க. ஃபீல் பண்ணாத. நாம வேற எங்கேயாவது ட்ரை பண்ணலாம். நிச்சயமா கிடைக்கும். படிப்புக்குன்னா யாராவது ஒருத்தர் இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல பிரியா, எனக்கு பணம் எப்படி கிடைக்குங்கிறத விட நீ எனக்காக ரொம்ப மெனக்கெடுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. சரி, நீ விடு. நான் பணத்தை வேற எப்படியாவது ரெடி பண்ண பாக்குறேன். என்ன வச்சு இப்படி பேசுற? என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நீ உன் வேலையெல்லாம் விட்டுட்டு... என்ன பெரிய வேலை? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, எந்த வேலையும் கிடையாது. பேசாம ஒண்ணு பண்ணுவோம். நம்ம நிலாவை கூட்டிக்கிட்டு மாங்காடு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அங்க எதுக்கு பிரியா? அந்த கோவில் தர்மகர்த்தா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவரு. இந்த மாதிரி உதவினா கண்டிப்பா செய்வாரு. அவருக்கு நிறைய ட்ரஸ்ட் எல்லாம் தெரியும். அது மூலமா நிலா படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதான் குழந்தைய கூட்டிட்டு போய் அவ முகத்தை பார்த்தாருன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. நானும் என் ஹஸ்பண்டும் கோவிலுக்கு போகும்போதுதான் அவருக்கும் எங்களுக்கும் பழக்கம். ஓ, எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு லேட் ஆகுதுன்னு நிறைய பரிகாரம்லாம் சொல்லிருக்காரு. ரொம்ப தங்கமான மனுஷன் அவரு. சரி பிரியா, வா போலாம். போலாமா? இங்கதானே? போலாம், போ. ஆமா, இங்க வா, இங்க வா. அக்காவை பார்க்கணும்னு ஆர்வத்துல கூட்டிட்டு வந்துட்ட. அண்ணி இங்கதான் வேலை பாக்குறாங்க. அவங்க கண்ணில் மட்டும் மாட்டணும்னு வச்சுக்க, விஜய் தானே பார்க்க வந்தீங்கன்னு நம்மள வச்சு செஞ்சிருவாங்க. அவ கிடக்குறாடா. தாய் பாசம்னா அவளுக்கு என்னடா தெரியும்? இத்தனை வருஷமா என் பொண்ணு பிரிஞ்சிருக்கிற வழி எனக்கு தான்டா தெரியும். நீ வா, அவ கண்ணுல படாத மாதிரி விஜய பார்த்து பேசிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஆமா, நீ கூப்பிட்ட உடனே அக்கா அப்படியே ரக்கைய விரிச்சிட்டு வந்துருவா. நீ வேற ஏமா, ஏற்கனவே அவ கான்ல இருக்கா. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன்டா, நீ வாடா. ஆமா, எதுக்குமா இப்போ முக்கால் எல்லாம் போட்டுட்டு போற? நம்ம என்ன கொலை அடிக்க போறோம்? லாவண்யா பாத்திர கூடாதுல்ல, அதுக்குதான். வீரவசனம் எல்லாம் பேசிட்டு உள்ள போகும்போது கேட்ட மாத்திர பாத்தியா? அப்ப நான் என்னத்த பண்றது? டேய், கர்ச்சி கிரிச்சி வச்சிருப்பல, அதை எடுத்து போட்டுக்க. வா வா. அம்மா. மேடம், சொல்லுங்க மேடம். என்ன பாக்குறீங்க? புடவையா சுடிதாரா?
புடவை சுடிதார்லாம் வேணாம், அத காமிக்கிற விஜயலட்சுமி தான் வேணும். விஜயலட்சுமியா? அதான்க்கா, இங்க புதுசா வேலைக்கு சொன்னாங்களே, தேனியில இருந்து வந்தாங்களே, அவங்கதான். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் பொம்மி, என்ன? அந்த விஜயலட்சுமி வந்துட்டாங்களா? நேத்து ஜாயின் பண்ணாங்களே. அவங்க ஆஃப் டே லீவ் போட்டிருக்காங்க, மதியம் தான் வருவாங்க. ஓ சரிடி. மேடம், அவங்க மதியம் தான் வருவாங்களாம். என்னடா இது, இன்னைக்கு எப்படியாவது விஜயலட்சுமி பார்த்தா ஆகணும். நம்ம பேசாம இங்கேயே வெயிட் பண்ணுவோமா? சும்மா இருடா, விஜயலட்சுமி பார்க்கணும்டா. ஏமா, அவங்க வீட்டு அட்ரஸ் ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது மேடம். வேணும்னா அது இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டு பாருங்க. யார் அவரு? அவர்தான் இங்க ஆளினால் அழகுராஜா, சுந்தர பாண்டியன். ஓ, ஆ சரி, போலாம் வா. டேய், அங்க நிக்கிறார் பாரு. எப்படியாவது பேசி அட்ரஸ வாங்கிடணும். டேய், ஐயோ ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, மாட்டோம். என்ன எங்க கூட்டு வந்து எப்படி மாட்டி விட்டுருக்க பாத்தியா? அண்ணி இங்க வரக்கூடாதுமா. எங்க வந்தீங்க? அது வந்து நீ அம்மாவுக்கு பர்த்டே இல்ல, அதுக்கு தான் சாரி எடுத்துட்டு போலான்னு வந்தோம். இதெல்லாம் புடவை. சிவா, நடிச்சது போதும். என்னது இதெல்லாம்? எதா நீ கேக்குறீங்க? தொழில முக்காடு, கர்ச்சிப்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பார்த்தா மங்கடி மாதிரி தெரியுதா? ஆமா, ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வந்தீங்க? துணி கடைக்கு எதுக்கு வருவாங்க? நீ துணி எடுக்கதா? இத நான் நம்பணும். நம்பிட்டீங்கன்னா நாங்க உடனே போயிடுவோம், இல்லையாமா? விஜயலட்சுமி பாக்குறதுக்காக தானே நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க? இல்ல, நீ யாரோ உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. சிவா, என்ன கோவப்படுத்தி பார்க்காத சொல்லிட்டேன். நீங்க அந்த விஜய் பாக்குறதுக்கு தான் வந்திருக்கீங்க. என் கண்ணுல பற்றக்கூடாதுன்னா இப்படி மறைச்சுக்கிட்டு திருட்டுத்தனமா உள்ள போக பாத்திருக்கீங்க. நல்ல வேலை என் கண்ணுல மாட்டினீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த குடும்பத்தை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு என் புருஷனை ஊர் உலகத்துக்கு முன்னாடி தலை குனிய வச்ச அந்த விஜய் எனக்கு கடைசி வரைக்கும் வேண்டாதவதான்.